வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு டெசிமல் நம்பரை பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்கள். கன்வெர்ட் 12.125 டெசிமல் இன்டு பைனரி. பைனரி என்னது? 2, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா, இதில் பாயிண்ட் இருக்குங்க இல்லையா? ஸோ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்டீஜர் பார்ட், பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ ஃபஸ்ட் இன்டீஜர் பார்ட் எடுத்துக்கணும். இன்டீஜர் பார்ட்னருக்கு 12. ஸோ இந்த 12 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிகிட்டே வருவோம். எதில் ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா, நம்ம எது கன்வெர்ட் பண்ணுறோம்? பைனரி கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ 2 6 ஆர் 12. ரிமைண்டர் எதனா இருக்கா? இல்லை. ஸோ 0. நெக்ஸ்ட் இப்போ திரும்ப 6 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 2 3s ஆர் 6. ரிமைண்டர் 0 தான். நெக்ஸ்ட் 2 1s ஆர் 2. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும் இல்லையா 3ல். அப்போது அந்த ரிமைண்டர் 1 எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் 1 பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? இந்த 12 எடுத்து இங்கே எழுதிக்குங்க. 2 6 ஆர் 12. ரிமைண்டர் 0. 2 3s ஆர் 6. ரிமைண்டர் 0. 2 1s ஆர் 2. ரிமைண்டர் 1. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, அதோட ஸ்டாப். ஸோ 1 1 0 0. ஓகேங்களா? இது அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 இப்போது ஃப்ராக்ஷனல் பார்ட். ஃப்ராக்ஷனல் பார்ட் என்ன இருக்குது? 0.125. இது எப்படி எழுதணும்? 0.125ன்னு எழுதணும். ஸோ இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம்? பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ இதை எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 0.125 என்னது? 250. ஸோ ஒரு 125 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 250 வரும். இங்கே எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ 1 2 3. ஸோ இந்த இடத்துல 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சு 0 வரும். ஸோ 0.250. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது திரும்ப இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? 0.25. நம்ம இந்த 0 லாஸ்ட்டில் எதனா 0 இருந்தால் நம்ம எடுக்க தேவையில்லை, கணக்கு பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? 0.25 மட்டும் எடுத்தால் போதும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 0.25 என்னது? 50. இங்கே எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 நம்பர். ஸோ 0.50, அதாவது 50. அதேமாதிரி இங்கே அடுத்தது இப்போ இதை தான் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் 0 இருந்தால் அதை விட்டுடுங்க. அப்போ வெறும் 0.5 மட்டும் எடுத்தால் போதும். இன்ட்டு 2. 0.5 2s ஆர் 10. இங்கே எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் தான் வைக்கணும். ஸோ 1.0. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டெப் 2. இப்போது ஸ்டெப் 3 பாருங்கள். ஃபைனல் ஆன்சருக்கு வந்தாச்சு. கொஷின் எடுத்து எழுதிப்போம். 12.125. இது நம்ம என்னவா மாற்றுறோம்? பைனரிக்கு மாற்றுறோம். ஓகேங்களா? சரி. இந்த இன்டீஜர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது, அதோட ரிமைண்டரை வந்து பாட்டம்லேருந்து டாப்பில் இப்படி எழுதணும். ஓகேங்களா? 1100 1100. அப்புறமா இங்கே பாயிண்ட் இருக்குங்களா, இந்த பாயிண்ட் வச்சுருங்க. இப்போது 125 அது ஃப்ராக்ஷனல் பார்ட். ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் நம்ம இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். இங்கே 0, இங்கே 0, இங்கே 1. இதை வந்து டாப்லேருந்து எழுதணும். 001 001. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இதை பைனரிக்கு மாற்றியாச்சு. ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? Take a screenshot. Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.